ஹார்பர் பக்கத்தில் அந்த புகைமூட்டம் வந்தது, தலைமைச் செயலகம் வரைக்கும் இருந்ததெல்லாம் உண்மை. நாம் வந்து தொலைக்காட்சிகளில் அதை வந்து நம்ம நேரடியாக பார்க்குறோம். ஆனால் இதற்கு எக்ஸாக்டாக என்ன காரணம்? லீக்ஸ் ஐடென்டிஃபைடு, லீக்ஸ் விச் ஆர் நாட் ஐடென்டிஃபைடுன்ற கேட்டகரி இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் புதுசாக இன்னொரு கேட்டகரி இருக்குது, லீக்ஸ் ஐடென்டிஃபைடு அண்ட் நாட் ரிப்போர்ட்டட். ஒரு வருஷமும் ஹீட் ஸ்ட்ரோக்னால டிரைவர்ஸ் இறக்குற சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 5 மணி நேரத்துக்கு மேல வெயில் நின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான ஒரு இடமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட். ரெட் அலர்ட்ன்றது என்னன்னா 20 சென்டிமீட்டர் மழை 24 ஹவர்ஸ்ல பெஞ்சிச்சுன்னா. ஆனால் 2023 நமக்கு தூத்துக்குடியில் காயல்பட்டினத்தில் பெஞ்ச மழை வந்து 95 சென்டிமீட்டர். அப்போ அந்த ஸ்கேலே நம்ம கிட்ட கிடையாது. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். விகடன் நேயர்களுக்கு வணக்கம். வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம மக்கள் ஒரு பக்கம் திணறிட்டு இருக்காங்க. இப்படியான சூழல்ல சென்னை துறைமுகத்துல பல்வேறு பயன்பாடுகளுக்காக வைக்கப்பட்டிருந்த சல்ஃபர் வெப்பத்தின் காரணமாக புகையாக மாறி இருக்கு. வேதிப்பொருள் வினைபுரிஞ்சு அது பெரும் புகையாக மாறி இருக்கு. குறிப்பாக தலைமைச் செயலகம் முறை அந்த புகை பரவுனதுனால பெரிய பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இது எதனால் ஏற்பட்டது, இதனோட பின்னணி என்ன அப்படிங்கிறத குறித்து தான் இப்போ நம்ம பேச போகிறோம். நம்ம கூட பூ உலகின் நண்பர்கள் இயக்கத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் பொறியாளர் திரு பிரபாகர் வீர அரசு அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ இந்த சம்பவத்தை பார்த்துருப்பீங்க. இந்த சல்ஃபர் வந்து புகையாக மாறி இருக்கு. ஒரு பக்கம் வெயில்னு சொல்கிறாங்க, இன்னொரு பக்கம் அதை வந்து பாதுகாப்பின்மையாக வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு நடந்த இந்த சம்பவத்தை பற்றின ஒரு சரியான விளக்கத்தை வந்து இன்னும் அதிகாரிகள் கொடுக்கல. அப்போ அங்கே ஹார்பர் பக்கத்தில் அந்த புகைமூட்டம் வந்தது, தலைமைச் செயலகம் வரைக்கும் இருந்ததெல்லாம் உண்மை. நாம் வந்து தொலைக்காட்சிகளில் அதை வந்து நம்ம நேரடியாக பார்க்குறோம். ஆனால் இதற்கு எக்ஸாக்டாக என்ன காரணம் அப்படின்ற ஒரு விளக்க அறிக்கை சென்னை போர்ட் ட்ரஸ்ட் இருந்து இன்னும் வரல. அதை நாம் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ கிடைச்சிருக்க இந்த கொஞ்சம் டேட்டா அது நிறைய வாட்ஸ்அப் செய்திகளாக வருது, நியூஸில் நம்ம பார்த்து தெரிஞ்சிருக்கோம். இதன்படி அங்கே சல்ஃபர் வந்து லீக் ஆகிருக்கிறது உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்போ சல்ஃபர் அப்படின்னு சொல்லும் போது அது என்ன ஃபார்மில் இருந்துச்சு? சல்ஃபராக இருந்ததா, இல்லை சல்ஃபியூரிக் ஆசிடாக இருந்ததா, என்ன ஃபார்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க, எவ்வளவு கேஸ் வந்து லீக் ஆகிருக்கு, எவ்வளோ தூரம் எக்ஸ்போஷர் ஆகிருக்காங்க மக்கள், அது சுற்றி இருக்கக்கூடிய இந்த காற்றுலையும் நீர்லையும் அது பரவி இருக்கா? ஏன்னா நீரில் பரவுச்சுன்னா அதோடைய தாக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும். அப்போ எந்த அளவுக்கான பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்றதும் நமக்கு இது வரைக்கும் தெரியலை. அப்போ இதை பற்றியெல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு அறிக்கை வந்த பிற்பாடு தான் இதை பற்றி நம்ம வந்து ஒரு விரிவான ஒரு கமெண்ட் வந்து கொடுக்க முடியும். ஆனால் இப்போ நடந்திருக்க இந்த சம்பவம் அப்படின்றது இது ஏதோ சென்னைக்கு புதிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா இந்த 4 ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 முறை வந்து இந்த மாதிரி கேஸ் லீக்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அபாயகரமான சிவப்பு நிற நிறுவனங்களில் இருந்து இந்த மாதிரி கேஸ் லீக்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. 2023 எண்ணூரில் அமோனியா கேஸ் லீக் ஆனதை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி உங்களுக்கு இந்தியன் ஆயில் கார்பரேஷனில் இருந்து வெளியான கேஸ் லீக்கு, இவங்களுக்கு இது பிபிசிஎல்ல நடந்த சம்பவங்கள், அதே மாதிரி ஃபெர்டிலைசர் யூனிட்ஸில் இருந்து வந்திருக்க கேஸ் லீக்ஸ் எல்லாம் நம்ம தொடர்ச்சியாக இங்கே ரிப்போர்ட் ஆகிட்டுருக்கு. எண்ணூர் மணலி பகுதி மக்கள் வந்து அந்த சமையல் எரிவாயு ஸ்மெல் வருது அப்படின்றத பல மாதங்களாக வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது குறிப்பாக அந்த தாளங்குப்பம் பகுதிகளில் எண்ணூரில் இருக்கக்கூடிய சில கிராமங்களில் ஊர்களில் பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் அந்த பிரச்சனை இருப்பதாக மக்கள் போராட்டமே நடத்திட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கான தீர்வு எட்டப்படலை. அப்போ இப்படி ஒரு சூழலில் தான் இப்போ இந்த கேஸ் லீக்கும் நடந்திருக்கு. அப்போ இந்த மாதிரியான தொடர் கேஸ் லீக் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்போ ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க? இதற்கான ப்ராப்பர் இன்ஸ்பெக்ஷன் இருக்கா? ஏன்னா இதை எப்படி இதை வந்து பராமரிக்கணும், இந்த கேஸ் வந்து எவ்வளோ ப்ரொடெக்டிவாக இருக்கணும், இதுக்கான இன்ஸ்பெக்ஷன் எப்படி இருக்கணும், இது எல்லாமே கைட்லைன்ஸ் இருக்குது, ரூல்ஸ் இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் 2 பேருமே இதை கண்காணிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு ஒரு பக்கம் இன்ஸ்பெக்ஷன் போனாலுமே போர்ட்டில் இருந்து அதை மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டியுமே இதை வந்து 3 months ஒன்ஸ் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அது ப்ராப்பர் ரிப்போர்ட் கொடுக்கணும். 6 months ஒன்ஸ் வந்து இவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணணும். அப்போ இதெல்லாம் நடந்துமா இது இந்த மாதிரியான ஒரு அலட்சியம் இருக்குது, இல்லை ப்ராப்பராக இந்த மானிட்டரிங்லாம் நடக்குதா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை தான் இந்த தொடர் சம்பவங்கள் வந்து நமக்கு முன் வச்சிருக்கோம். ஓகே, நீங்கள் தொடர் சம்பவங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க கேஸ் லீக் சம்மந்தமாக. இப்போ அந்த கேஸ் லீக்கும் இதுவும் ஒன்றா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா குறிப்பாக அதீத வெப்பம் அப்படின்ற ஒரு காரணத்தையும் வந்து செய்தியில் பார்க்க முடியுது. எக்ஸாக்டாக அதுதான் காரணமா அப்படின்றது தெரியல.
தெரியல. பட் ஆனால் முதற்கட்ட தகவலாக பார்த்தோம்னா அதீத வெப்பம் அப்படின்றது பார்க்க முடியுது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்ட சம்பவங்கள்லையும் அதே மாதிரி அதீத வெப்பம் இது மாதிரியான காரணங்களாக இருந்துச்சா, இல்லை வந்து அதை கையாளுதலில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? இப்போ இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நம்ம வகைப்படுத்தி பார்க்கணும். இப்போ உலக அளவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மேஜர் ஆக்சிடென்ட், மைனர் ஆக்சிடென்ட்னு வகைப்படுத்துவாங்க. லீக்கை பொறுத்த வரைக்கும் மேஜர் ஆக்சிடென்ட், மைனர் லீக், மேஜர் லீக் அப்படின்றது இல்லாமல் லீக்ஸ் ஐடென்டிஃபைடு, லீக்ஸ் விச் ஆர் நாட் ஐடென்டிஃபைடுன்ற கேட்டகரி இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் புதுசாக இன்னொரு கேட்டகரி இருக்குது, லீக்ஸ் ஐடென்டிஃபைடு அண்ட் நாட் ரிப்போர்ட்டட். அது கண்டுபிடிச்சிருப்பாங்க, ஆனால் வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கேட்டகரியும் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த லீக்ஸ் இருக்கும்போது, இது பர்டிகுலராக என்ன லீக் அப்படின்னு பார்க்கும்போது ஏதோ கசிஞ்சிருக்கு, அது மக்களுக்கு தெரிய வந்திருக்கு, அதுக்கப்புறம் அதிகாரிகள் தெரிய வந்திருக்கு. நியூஸ்லலாம் வந்ததுக்கு பிற்பாடு தான் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ டீம் வந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அங்கே போயிருக்காங்க, அது கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்கன்றதை பார்க்குறோம். சப்போஸ் இதை கட்டுக்குள்ளே கொண்டு வரலன்னா, இது வந்து பெரிய ஒரு ஸ்டோரேஜ்லேருந்து வந்த லீக்கு, இது பெரிய ஒரு எக்ஸ்போஷர் அப்படின்னா விளைவுகள் வந்து பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இதை கண்ட்ரோல் பண்ணலாம், என்னெல்லாம் நடந்திருக்கும்? இது அந்த அளவுக்கு அபாயகரமான ஒரு எவ்வளோ ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்கன்ற டேட்டா நமக்கு இல்லை. ஒருவேளை இது பெரிய குவான்டிட்டியில் ஸ்டோர் பண்ணி அது அட்மாஸ்பியருக்கு எக்ஸ்போஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா இது சுற்றி இருக்க மக்களோட எக்ஸ்போஷரை பொறுத்து தான். இப்போ இமிடியேட் எக்ஸ்போஷரில் கண் எரிச்சல், த்ரோட் எரிச்சல் இருக்கும், உடம்புல ஸ்கின்ல பட்டுச்சுன்னா ஸ்கின் எரிச்சல் இருக்கும். இதெல்லாம் வந்து மினிமமாக சொல்கிறது. இதே ஒரு ஹை எக்ஸ்போஷருக்கு டோஸ் அதிகமாக இருக்கும் போது இது வந்து கார்சினோஜெனிக், அப்போ கேன்சர் காசிங்கு, லங் கேன்சர் காசிங்கு, அதே நேரத்தில் பல்மனரி டிசீஸ் உண்டு பண்ணக்கூடியது. அதாவது லங்ஸில் வந்து ஃப்ளூயிட், அதாவது நீர் கட்டுற அந்த தன்மை ஏற்படும். அது ஏற்பட்டுச்சுன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு அந்த கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு அபாயகரமானது தான் மூச்சு திணறல். அது அதிக டோஸ் இருக்கும் போது முதற்கட்டமாக மூச்சு திணறல் அப்படின்றதான் இருக்கும். நம்ம மூச்சு திணறல் அதிக டோஸ்ன்ற போது இறப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்போ இவ்வளோ அபாயகரமான ஒரு வாயுவை நம்ம எப்படி வந்து இவ்வளோ அலட்சியமாக, இப்போ வெயில் அதிகம் அப்படின்றத ஒரு காரணமாக சொல்லப்படுது. அப்போ இன்னைக்கு வந்து 36 டிகிரி தான் வெயில், ஆனால் கண்டினியூஸாக இருந்திருக்கு, 40 டிகிரியை தாண்டி இருக்குது. அப்போ இத்தனை நாள் இது வெயில் இருந்ததோடைய விளைவா இது அப்படின்றத நிச்சயமாக ஆராயணும். ஏன்னா அப்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சு, அப்படி ஒரு சாத்தியக்கூறு இருந்துச்சுன்னா இது இங்கே இருக்கிறது இந்த ஒரு பிளான்ட்டுக்கான பிரச்சனை கிடையாது. மொத்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அபாயகரமான அசாடஸ் சப்ஸ்டன்ஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்களோ அத்தனைக்குமான அலர்ட்டாக நம்ம எடுத்துக்கணும். அது எல்லாத்தையுமே இன்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். ஆமாம். இப்போ நாம் இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்பெக்ஷன் எல்லாமே வந்து இயல்பான ஒரு உலகத்துக்கான இன்ஸ்பெக்ஷனாக இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம இயல்பான ஒரு உலகத்தில் இல்லை. 1.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பம் உயர்ந்த ஒரு அசாதாரணமான ஒரு உலகத்தில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். இப்போ 1.5 டிகிரின்றது குளோபல் ஆவரேஜ். அப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா போன 10 ஆண்டுகள் இருந்ததை விட 3-4 டிகிரி வெயில் வந்து அதிகரிச்சிருக்கு. அப்படி ஒரு 4 டிகிரி வெயில் அதிகரிக்கும் போது விளைவுகள் வந்து வேற மாதிரி பல்வேறு மாற்றங்கள் வந்து இங்கே ஏற்படுது. ஸோ இந்த கெமிக்கல் அப்படின்றது 4 டிகிரி வெயில் இல்லாத போது இருந்ததை விட இப்போ அதிக வீரியத்தோடு இருக்கலாம், அது கொரோசிவோட தன்மை அதிகரிக்கலாம். ஒருவேளை அது தண்ணிக்கு எக்ஸ்போசர் ஆகும்போது அது வந்து எக்ஸ்ப்ளோசிவாக மாறலாம், அது வந்து வெடிக்கக்கூடிய தன்மை கொண்டது தான். அப்போ இந்த மாதிரியான அபாயங்கள்லாம் இருக்கும்போது இந்த வெயிலுடைய தாக்கம் என்ன செய்யுது, அப்போ இது வந்து மற்ற இடங்கள்லும் இந்த மாதிரி அபாயம் இருக்கா அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட், கிளைமேட் பெர்ஸ்பெக்டிவோட இந்த ஆய்வுகள் வந்து நடத்தப்படணும். இதுக்கான ரூல்ஸை வந்து நீங்கள் மறு ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இருந்துட்டோம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக அதை அணுக வேண்டியிருக்கு. ஆனால் பொதுமக்கள் பார்வையில், சாதாரண ஜனங்களுடைய பார்வையில் பார்த்தோன்னா பெரிய அசம்பாவிதம் எதுவும் நடக்கல இல்லையா? ஒரு சின்ன ஒரு கரும்புகையோட அது வந்து சால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னு இதை கடந்து போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இதை ஒட்டி பெரிய அசம்பாவிதம் நடக்கலை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக துறைமுக நிர்வாகமும் முறையாக இதற்கான பதில் கொடுக்காம அதை கடந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை அப்படி நடந்துச்சுன்னா இது என்னவா இருக்கு? ஆமாம், இப்போ வரைக்கும் ஒரு ப்ராப்பர் அறிக்கை வரலையே. அப்போ அதுதான் எங்களுக்கு கவலை கொடுக்குது. இது அந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ண உடனேயாச்சும் அந்த இதை ரிப்போர்ட்டை கொடுத்துருக்கணும், என்ன நடந்துச்சு எக்ஸாக்ட்லி. அப்போ ஒருவேளை வெயில்னால அவங்க சொல்கிறது உறுதி அப்படின்னா அப்போ இதோடைய இந்த ஹீட் எவ்வளோ தூரம் அதால் தாங்க முடியும், இப்போ எவ்வளோ ஹீட் பதிவாயிருக்கு, இந்த கண்டினியூஸாக ஹீட் பதிவாகிறதுனால என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படுத்துது, இதெல்லாம் ஆய்வு பண்ணணும். அப்படி ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணால் மட்டும்தான் வருகின்ற நாட்களில் இதை விட அதிகம் வெயில் இருக்க
போகுது. இப்போ எல்னினோ பீரியட்ல என்ட்ரு ஆயிருக்கோம். அடுத்த சம்மரில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறத விட வெயில் வந்து அதிகமாக தான் இருக்க போகுது. அப்போ நாம் அதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும்னா இதை நம்ம ப்ராப்பராக ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ இங்கே இருக்க இப்போ நெய்வேலி என்எல்சி எடுத்துக்கோங்க. என்எல்சி நிர்வாகம் வந்து ஒரு ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வெயில் கூடும் போது அங்கே வந்து தீ சம்பவங்கள் அதிகரிக்குது. எங்கெல்லாம் நிலக்கரி அவங்க வந்து வெளியே வந்து எக்ஸ்போசருக்கு வச்சிருக்காங்களோ, வெயில் கூடும் போது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் டிப்பிங் பாயிண்ட்ல இருக்கும் போது தீப்பிடிப்பு சம்பவங்கள் அதிகரிக்குது. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, ட்ரோன் கேமரா வச்சு எங்கெல்லாம் தெர்மல் லென்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து அதை கண்காணிக்கிற முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ நாமளும் வந்து இந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரிக்கு நாம வந்து இதை கண்காணிக்கிறதுக்கான, வெயிலை கண்காணிக்கிறதுக்கான பொறிமுறைகளை எடுத்துட்டு வரணும். பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இதை நோக்கி வந்து அவங்களுடைய ரூல்ஸை வந்து மாற்றி அமைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில், ஒரு தேவையில் நீங்கள் நின்றுட்டு. மிக முக்கியமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். நம்ம வெயிலை சமாளிக்கிறது அப்படிங்கிறது புதுசு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆண்டுகளில் 4 டிகிரி செல்சியஸ் வந்து ஏறி இருக்கு அப்படின்ட்டு இருக்கீங்க. இப்போ பின்ன நாட்களில் இது எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும், நம்ம அந்த வெயிலிருந்து தற்காத்துக்கிறதுக்கு என்ன விதமான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்? நிச்சயமா வெப்பம் அப்படின்றது இன்னுமே கூட்டிகிட்டு தான் போகுது. இப்போ 1.5 டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயர்ந்திருக்கு அப்படின்னா இதற்கு பூமி எடுத்துக்கிட்ட கால அவகாசம் 140 வருஷம். அப்போ 140 வருஷமும் இது கிராஜுவலாக நடக்கல. முதல் 30 வருஷத்துக்கு 0.1 டிகிரி தான் ஏறிச்சு. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா 20 வருஷத்துக்கு ஒரு தடவை 0.1 டிகிரி ஏறிச்சு. ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமைன்னா 5 வருஷத்து இந்த கடந்த 5 வருஷத்துல 0.2 0.3 டிகிரி அளவுக்கு ஏறி இருக்கு. அப்போ இது ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இனிமே வந்து ஒரு 5 வருஷத்துல உங்களுக்கு இப்போ 1.5லேருந்து 2 டிகிரிக்கு போயிடும். இப்போ 1.5 டிகிரி அப்படின்றது தான் டிப்பிங் பாயிண்ட். அப்போ அந்த டிப்பிங் பாயிண்ட் அட்டைன் பண்ணிட்டோம். இனிமே நடக்க போற ஒவ்வொரு 0.1 டிகிரி செல்சியஸ் உயர்வுக்கும் இங்கே பாதிப்புகள் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்க போகுது. அது வெப்பத்தினால் பாதிப்பு மட்டும் கிடையாது, வெப்பம் கூடுவதனால் ஏற்படக்கூடிய பெரிய மழைப்பொழிவு, இங்கே புயலோடைய வரத்து எவ்ரி 1 டிகிரிக்கும் பார்த்தீங்கன்னா 20-30% புயலோட வரத்து அதிகரிக்கும். மின்னல் தாக்கி மக்கள் இறந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம மின்னல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து தாக்கும், யாரோ உயிரிழந்தாங்க, நிறைய செய்தியாக தான் நம்ம ஒரு 3-4 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம அதை பார்ப்போம். ஆனால் போன வாரம் எடுத்துக்கோங்க, ஒரே நாளில் தமிழ்நாட்டில் 6 பேர் 3 வெவ்வேறு இடங்கள்ல 6 பேர் வந்து மின்னல் தாக்கி உயிரிழந்திருக்காங்க. அப்போ மின்னல் தாக்குற சம்பவங்கள் இப்போ அதிகரிச்சிருக்கு. அப்போ அந்த ஒரு 0.1 டிகிரி என்ன செய்யும்னு நம்ம நினைக்க முடியாது. இந்த 0.1 டிகிரி ரைஸ் தான் இவ்வளவு மாற்றங்களை இங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்போ நமக்கு வந்து மனிதர்கள் எவ்வளோ தாங்க முடியும் வெயில் அப்படின்றத நம்ம ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விலங்குகள் எவ்வளோ தாங்கும், ஒவ்வொரு பூச்சி என்ன எவ்வளோ தாங்கும், சின்ன ஒரு பூச்சி தேனி இல்லைன்னா நமக்கு இங்கே மகரந்த சேர்க்கை கிடையாது. அப்போ இதெல்லாம் என்ன விளைவுகள் ஏற்படுத்தும் இந்த 1 டிகிரி ரைஸில் அப்படின்றது நமக்கு தெரியாது. அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம தயாராக இருக்கிறோமா, இந்த மாதிரி தொழிற்சாலைகள் தயாராக இருக்குதா, எங்கெல்லாம் இந்த ஆபத்துகரமான பொருட்களை வந்து சேகரித்து வச்சிருக்காங்களோ அந்த சேகரிப்பு நிலையங்கள் இந்த வெயிலை தாங்குவதற்கு தயாராக இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து ஆய்வுக்கு உட்படுத்தணும். இப்ப பாருங்க, பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ் எத்தனை பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஹீட் ஸ்ட்ரோக்னால டிரைவர்ஸ் இறக்குற சதவீதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ CI2 தொழிலாளர்களோட நாங்கள் பேசும்போது சொல்கிறாங்க, ஒரு வருஷத்துக்கு 40 பேர் வந்து வெயிலால் வண்டி ஓட்டும் போது இறக்குறாங்க. கண்டினியூஸ் நைட் டியூட்டி பார்க்குறாங்க. அந்த வண்டின்றது ஏற்கனவே ஒரு ஹீட் சேம்பராக இருக்குது, பக்கத்தில் இன்ஜின் வேற இருக்குது, வெளியில் 2 டிகிரி 3 டிகிரி வெயில் இருக்குன்னா உள்ள இன்னும் கூடுதலாக 2-3 டிகிரி வெயிலுக்கான அந்த சாத்தியக்கூறுகள் இருக்குது. அப்போ கண்டினியூஸாக நைட் ஷிஃப்ட்டும் பகல் ஷிஃப்ட்டும் பார்க்கும்போது குறிப்பாக வயதான டிரைவர்கள் அவங்க ஹீட் ரிஸ்கில் இருக்காங்க, ஹீட் ஸ்ட்ரோக் வந்து உயிரிழக்கிறாங்க. அவங்க கேட்குற கோரிக்கை ரொம்ப நியாயமானது. எங்களில் கொஞ்சம் வயசு டிரைவர்ஸ் இருக்காங்க, அவங்கள வந்து பகல் நேரத்தில் ஓட்ட விடுங்க. வயதான ஏற்கனவே நோய்வாய்ப்பட்ட டிரைவர்ஸை எங்களுக்கு நைட் நேரத்தில் ஓட்ட சொல்லுங்கள், ஷிஃப்ட்டு கண்டினியூஸாக போடாதீங்க, பஸ்ஸை வந்து காற்றோட்டமாக வடிவமைச்சு கொடுங்க அப்படின்னு நியாயமான கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு துறையிலையும் கோரிக்கைகள் ஹீட்டை ஒட்டி வருது. விவசாயிகளுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இந்த வருஷம் போன வருஷம் நீடாமங்கலம் பிளாக்ல மட்டும் 3 பேர் வந்து விவசாய கூலிகள் வந்து வேலை செய்யும் போது இறந்துருக்காங்க, ஹீட் ஸ்ட்ரோக்னால இறந்துருக்காங்க. அப்போ என்னவாயிட்டு இருக்குன்னா 5 மணி நேரத்துக்கு மேல வெயில் நின்னா ஹீட் ஸ்ட்ரோக் வருவதற்கான ஒரு இடமாக தமிழ்நாடு மாறிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட் எங்கெல்லாம் ஈரப்பதம் அதிகமா இருக்கோ, ஈரப்பதமும் இந்த வெயிலும் சேர்ந்து அது ஒரு டெட்லி காம்பினேஷனாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ வெயில் வந்து 40 டிகிரி அடிச்சா கூட ஈரப்பதம் வந்து 60% இருக்கும் போது 50 டிகிரிக்கான வெயில் என்ன உங்க உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துமோ அந்த தாக்கத்தை 40 டிகிரியில் அது ஏற்படுத்துது. அதனால தான் உங்களுக்கு ராஜஸ்தான்ல
50 டிகிரி வெயில் அடிக்கும் போது கூட உயிரிழக்காத மக்கள் இன்னைக்கு இங்கே 40 டிகிரி வெயில் அடிக்கும் போது மக்கள் வந்து இறக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்தை புரிந்து கொண்டு இந்த ஈரப்பதத்தையும் உள்ளடக்கிய ஒரு தகவல் இது நமக்கு வந்து மெக்கானிசம் வேணும். அப்போ நம்ம வெறும் ஹீட் கடலோர மாவட்டங்களுக்கு அது ரொம்ப வெறும் இப்போ இந்தியாவுடைய ஹீட் வார்னிங் எடுத்துக்கோங்க, வெறும் டெம்பரேச்சர் வச்சு மட்டுமே அதுக்கான ஹீட் வார்னிங் கொடுக்குறாங்க. அப்போ ஹியூமிடிட்டியை கன்சிடர் பண்ணுறது இல்லை. வட மாநிலங்களில் ஹியூமிடிட்டி 10% தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு 45 டிகிரி அடித்தா அது 45 டிகிரிக்கான வெயில் தான். ஆனால் இங்கே 40 டிகிரி வெயில் அடித்தா கூட அது 50 டிகிரிக்கான தாக்கத்தை ஏற்படுத்துது. அப்போ ஈரப்பதத்தை உள்வாங்கிய உள்ளடக்கிய ஒரு வார்னிங் சிஸ்டத்தை வந்து ஹீட்டுக்கு வந்து டெவலப் பண்ணணும். அப்படி செஞ்சாதான் நம்மளுடைய கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நம்ம மக்களை பாதுகாக்க முடியும்னு ஒரு கோரிக்கையை நீண்ட காலமாக ஐஎம்டிட்ட வச்சுட்டு இருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் அதுக்கான ஒரு இது சாத்தியம். இது வந்து பிரத்யேகமாக கடலோர மாவட்டங்களுக்கு தான் சொல்றேன். ஆமா, கடலோர மாவட்டங்கள்ல கடல் பக்கத்துல இருக்கும் போது ஈரப்பதம் வந்து அதிகமா இருக்கும். இப்ப நம்ம சென்னையில வந்து மக்கள் ஏர் ஷோல நூற்றுக்கணக்கான பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க, 5 பேர் இறந்து போனாங்க. அதை வெறுமனேன்னு கூட்ட நெரிசல் ஒரு மேனேஜ்மெண்ட் இஷ்யூவா மட்டுமே பாத்திர முடியாது. அன்னைக்கு வந்து வெட் பல்ப் டெம்பரேச்சர் அதிகமா இருந்தது, ஈரப்பதம் 70% இருந்துச்சு. அப்ப அப்படி இருக்கும் போதுதான் மக்கள் இறக்கிறதுக்கான அந்த வாய்ப்பு இருக்காங்க. கரூர் சம்பவமே வெறும் கூட்ட நெரிசல்னு மட்டும் நம்ம பார்க்க முடியாது. அன்னைக்கும் அங்கேயும் வந்து ஹியூமிடிட்டி அதிகமா இருந்துச்சு. அப்ப நாம ஹியூமிடிட்டியை வச்சு இந்த வெயிலை வைத்து நாம வந்து ஆய்வுகள் நிறைய செய்ய வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு செக்டருக்குமான மாற்றங்களை கொண்டு வரணும். எப்படி இந்த ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு தொழிலாளர்களுமான மாற்றங்கள் எடுத்துட்டு வரணுமோ அதே மாதிரி இந்த தொழிற்சாலைகளுக்குமான மாற்றங்களை வந்து நாம் வந்து செய்ய வேண்டியது. இப்போ நீங்கள் சொல்கிற தகவல்லாம் அச்சுறுத்தலான தகவலாக இருக்குது. இப்போ காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அது வந்து இண்டிவிஜுவலாக அது வந்து கையாளுறது சிரமமான ஒரு விஷயம். ஒட்டுமொத்த உலகமும் சேர்ந்து அதற்கு எதிராக வந்து போராட வேண்டியிருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் அதிக அளவில் வெப்பம் வந்து கூடுது அப்படிங்கும்போது இதை தடுக்கிறதுக்கு தமிழ்நாடு தனியாக ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. இப்போ கிளைமேட் சேஞ்சை பொறுத்த வரைக்கும் 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து மிட்டிகேஷன், இன்னும் அடாப்டேஷன். காலநிலை மாற்றம் வராமல் தடுப்பதுக்கு பேர் வந்து மிட்டிகேஷன். அது வந்து உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டியது. இந்தியா மனசு வச்சா கூட கிடையாது. முக்கியமாக இதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய அமெரிக்காவும் யூரோப்பும் இதுவும் உங்களுக்கு சைனாவும் மனசு வச்சா மட்டும்தான் இதை குறைக்க முடியும். ஆனால் காலநிலை மாற்றம் வரதான் போகுது. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து மக்கள் ஃபேஸ் பண்ண தான் போகிறாங்க. ஆனால் மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் மக்களை பாதுகாப்பது அடாப்டேஷன். அது நம்ம அரசாங்கம் செய்யணும், இந்திய அரசாங்கம் செய்யணும், தமிழ்நாடு அரசாங்கம் செய்யணும், உள்ளூர் அளவில் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. அப்போ என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரப்போகுது அப்படின்றத முதல்ல கண்காணிக்கணும், கண்டறியணும், அதுக்கான ஆய்வுகள் நடத்தணும், அதுக்கேற்ற பாலிசிஸ் வந்து வரணும். அந்த பாலிசி இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அடுத்த 5-10 வருடங்களில் மக்களை வந்து பாதுகாக்க முடியும். கடந்த அரசு வந்து 52 திட்டம் தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க காலநிலை மாற்றத்துக்கு தகவமைப்புத்துக் கொள்வதற்கும் மிட்டிகேட் பண்ணுவதற்கும். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற இந்த அரசாங்கமும் கிளைமேட் சேஞ்சில் அந்த வார் ஃப்ரண்ட்ல செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இப்போ வர காலங்கள் வந்து அதுக்கு நமக்கு ஒரு சோதனை காலமாக தான் இருக்க போகுது. ஏன்னா எல்னினோ வந்திருக்கு. ஸோ எல்னினோ இருக்கும்போது இந்த அடுத்த 2 வருடங்களுக்கு வெயிலும் சரி மழைப்பொழிவும் சரி அதிக அளவில் இருக்க போகுது. அப்போ இதுக்கு நாம் ப்ரிப்பேர்டாக இருக்கோமா? நம்மளுடைய ரெட் அலர்ட் சொல்கிறோம் நம்ம இது மழை பெய்யும் போது. ரெட் அலர்ட்ன்றது என்னன்னா 20 சென்டிமீட்டர் மழை 24 ஹவர்ஸில் பெஞ்சிச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம ரெட் அலர்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்க அதிகபட்ச ஸ்கேலே 20 சென்டிமீட்டர் தான். ஆனால் 2023 நமக்கு தூத்துக்குடியில் காயல்பட்டினத்தில் பெஞ்ச மழை வந்து 95 சென்டிமீட்டர். அப்போ அந்த ஸ்கேலே நம்மக்கிட்ட கிடையாது. இனிமேல் நமக்கு 20 சென்டிமீட்டர் எதிர்பார்த்து நீங்கள் பருவ காலத்துக்கான ஏற்பாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் பண்ணீங்கன்னா அது பலன் கொடுக்காது. நாம 50 சென்டிமீட்டருக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சால் மட்டும்தான் மக்களை பாதுகாக்க முடியும். அப்போ இதை உள்வாங்கி கொண்டு நாம செய்கின்ற அரசுடைய ஒவ்வொரு திட்டத்திலையும் ஒவ்வொரு நடவடிக்கைகளும் கிளைமேட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கணும். அப்போ ஒரு ரோடு போடுறீங்கன்னா கூட அப்போ அந்த ரோடு தாங்குமா அந்த வெயிலன்றதை யோசிச்சு போடணும். இதுக்கு முன்னாடி போட்ட ரோடெல்லாம் வேற. அப்போ நீங்கள் ஜல்லி இந்த உங்களுக்கு தார் ரேஷியோன்றது இருக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரோடு வந்து தார் வந்து உருகிடும். அப்போ ஒரு ரோடு போட்டால் கூட நீங்கள் கிளைமேட் பெர்ஸ்பெக்டிவோட போடணும். அப்போ இங்கே சிட்டி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க, அப்போ 3rd மாஸ்டர் பிளான் இருக்குது. இதற்கு முன்னாடி மாஸ்டர் பிளானில் செய்த தவறுகளை நம்ம இப்போ செஞ்சிடக்கூடாது. நீர்நிலைகளை பெருசாக அழிச்சிட்டு தான் நம்ம 2 மாஸ்டர் பிளானை வந்து கட்டமைச்சிருக்கோம். ஆனால் இப்போ அந்த தவறை செய்யாமல் இருக்கணும். குப்பை கிடங்கு எங்கே இருக்கோ அங்கே தான் ஹீட் அதிகமாக இருக்குது. சென்னையிலே ஹீட்டான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா கொடுங்கையூரும் பெருங்குடியும் தான். அப்போ இந்த மாதிரியான குப்பை கிடங்கை வந்து நம்ம வந்து மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து பாடமாக எடுத்துக்கொண்டு வருகின்ற கிளைமேட் சேஞ்ச் சவாலை வந்து நம்ம எதிர்கொள்வது தான்
உண்மையான அடாப்டேஷன். அப்போ இது சமூக நீதி அப்படின்னு பேசிட்டு இருந்த நாம இன்னைக்கு காலநிலை நீதி பேச வேண்டிய அவசியத்தில் இருக்கோம். அப்போ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்ற சமூக நீதி. நாளை உயிர் வாழும் வாய்ப்பு அனைவருக்கும் சமமாக கிடைக்க வேண்டும் அப்படின்றது காலநிலை நீதி. இன்னைக்கு அந்த பாயிண்ட்டை நோக்கி நம்ம நகர்ந்துட்டோம். இது ஏதோ என்னுடைய கருத்தோ இல்லை பூ உலகின் நண்பர்கள் அமைப்போட கருத்து கிடையாது. யுஎன்னுடைய பிரசிடென்ட் ஆண்டோனியோ கட்டர்ஸ் சொல்றாரு, அடுத்த 10 வருடங்கள்ல நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் வருங்காலத்தில் இந்த மனித இனம் பிழைத்திருக்க போகுதா இல்லையான்றதை தீர்மானிக்க போகும் 10 வருஷத்துல நின்றுட்டு இருக்கோன்றாரு. மறைந்த போப் பிரான்சிஸ் சொல்றாரு, காலநிலை அவசரத்தை நோக்கி ஒரு விரைவு பாதை, ஒரு ஹெல்லை நோக்கி ஒரு விரைவு பாதையில உலகம் போயிட்டு இருக்கு. இதை எப்படியாவது நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உலக நாடுகள்லாம் சேர்ந்து இதுக்கு முயற்சிகள் எடுத்துட்டு இருக்க சூழல்ல இப்ப நாம இதை கண்கூடா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த 0.1 டிகிரி செல்சியஸ் என்ன பண்ணுன்றதை அங்கங்கே நம்ம பார்த்து உணர்ந்துட்டு இருக்கோம். இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த விபத்தும் நடந்திருக்கு. இதை ஏதோ ஒரு சின்ன ஒரு கசிவு இது நடந்துருச்சு சரி செஞ்சிட்டோம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகாமல் இதை வந்து ரொம்ப ஒரு அலாமாக நம்ம எடுத்துக்கிட்டு இதே மாதிரி மற்ற இடங்கள்ல என்ன ரிஸ்க் இருக்குது அப்படின்றத கண்டறியணும். இது ஹீட்னால நடந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை தொழிற்சாலைகளிலும் ஹீட் அதிகரிக்கும் போது என்ன மாதிரி பாதிப்புகள் அங்கே ஏற்படும் அப்படின்றத இவங்க ஆய்வு பண்ணணும். அதுக்கான குழு வந்து அமைக்கணும். இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த கொரோனா நேரத்தில் பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் வந்து நிறையா நடந்துச்சு. ஆந்திராவில் ஒரு விசாகப்பட்டினத்தில் கேஸ் லீக் நடந்துச்சு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் 2 இடங்களில் தூத்துக்குடியில் நடந்துச்சு. அப்போ கேஸ் லீக் நடக்கும் போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, கொரோனா காலகட்டத்தில் இந்த தொழிற்சாலைகள்லாம் பூட்டி இருந்துச்சு. 1 மாதம் 1.5 மாதம் பூட்டி இருந்த போது 1.5 மாதத்துக்கு பிற்பாடு அந்த தொழிற்சாலை வந்து திடீர்னு ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த கேஸ் லீக் வந்துச்சு. அப்போ ஒரு செயல் இல்லாமல் இருந்த ஒரு பாய்லரோ இல்லை அங்கே இருந்த ஒரு ஸ்டோரேஜ் டேங்கோ திடீர்னு செயல்பாட்டுக்கு வரும்போது கேஸ் லீக் வருது, ஆக்சிடென்ட்ஸ் நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சாங்க. அப்போ எல்லா சுட்டறிக்கை எல்லா நிறுவனத்துக்கும் போச்சு. ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி ஆய்வுகளை செய்து எல்லாம் பாதுகாப்பாக இருக்கான்றத எங்களுடைய கமிட்டி வந்து உறுதிப்படுத்தின பிறகு தான் நீங்கள் வந்து பிளான்ட் ஆப்ரேட் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க. அப்போ இது வந்து ஹீட்னால நடந்திருக்கு அப்படின்னா அதே ஒரு SOP எங்கேயும் ஃபாலோ பண்ணணும். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஹீட் ஆடிட்டிங் போகணும். அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டோரேஜ் டேங்க்கும் ஹீட்டை தாங்குற அளவுக்கு வடிவமைக்கப்பட்டிருக்கா, இந்த ஹீட்டை வந்து அது விட்ஸ்டாண்ட் பண்ணுமா, இதோடைய டிப்பிங் பாயிண்ட் என்ன அப்படின்றத நோக்கி இதை ஆய்வு பண்ணணும். இப்போ நமக்கு இது வந்து ஒருவேளை நிர்வாக சீர்கேடாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ இது எவ்வளோ அலட்சியமாக நடந்துட்டு இருக்கு, இது தொடர் அலட்சியமாக நடந்துட்டு இருக்குன்ற பாயிண்ட்டையும் நம்ம முன்வைக்கணும். அப்போ இப்படி அலட்சியமாக நம்மளுடைய துறைமுகங்கள் செயல்பட்டு இருக்கும் போது தான் அமைச்சர் இப்போ தற்போது இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி அமைச்சர் வந்து 2 மில்லியன் டன் அளவுக்கான ஹைட்ரஜனை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த போர்ட் மூலியமாக வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்மளுடைய கட்டமைப்புகள் இப்படி இருக்கும் போது எப்படி ஹைட்ரஜனை வந்து நம்ம உற்பத்தி பாதுகாப்பாக பண்ண முடியும் அப்படின்ற கேள்வியை நம்ம முன்வைக்கிறோம். அணுக்கழிவு மையம் வந்து ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் கொண்டு வர இருக்காங்க. அப்போ ஒரு சல்ஃபரே நம்மளால வந்து சேஃபாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியலன்னும் போது எப்படி அணுக்கழிவுகளை, அது யுரேனியம் U-232லாம் அதோட ஆஃப் லைஃப் பீரியடே வந்து பல லட்சம் வருடங்கள் எப்படி அதை வந்து நீங்கள் பாதுகாப்பாக வைக்க போறீங்க, இது அவசியம் தானா அப்படின்றத ஒரு கேள்வியாக வந்து நம்ம முன்வைக்கிறோம். ஏன் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.